சார் படம் இருக்குல்ல, சிம்புதேவன் சாரோட டைரக்ஷன்ல விஜய் நடிக்க போறாங்க. மாரீசன் அப்படின்னு கூட போனாங்க. நம்ம சொன்னா அதேதான் டூயல் ரோல். ஸ்ரீதேவி மேம் நடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப பார்த்தாக்கா ஹன்சிகா நடிக்கிறாங்களா, ஸ்ருதி ஹாசன் நடிக்கிறாங்களா. ஒரே ஜாலி தான் இந்த படத்துல. பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் பட்டாளம்லாம் வந்து இருக்காங்கல்ல உள்ள. பட்ஜெட் தான் பெரிய பட்ஜெட், செட் தான் பயங்கரமா இருக்கும். நம்ம ஹீரோவும் பெரிய ஹீரோ அப்படின்னு நினைச்சா கூட நடிக்கிற ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ்ல வந்து ஸ்ரீதேவி மேம் இருக்காங்க, ஹன்சிகா இருக்காங்க, ஸ்ருதி ஹாசன் இருக்காங்க. இவங்களே போதாதா? இதுவே ஒரு பெரிய பட்டாளம் தானே, பெரிய ஸ்டார்ஸோட பட்டாளம் இல்லையா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கு. இந்த படத்தோட சாங் சீக்வென்ஸ் நடந்துட்டு இருக்கான். ஓகே, ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா வந்து இந்த தர்பார் செட் போடுறதுக்கு லேட்டா ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால மேபி சாங் சீக்வென்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. நான் அந்த சீக்வென்ஸ்க்கு வந்து எத்தனை டான்சர்ஸ்னு கேட்டேன்னா ஃபாரின்ல இருந்து 100 டான்சர்ஸ் கிட்ட வந்து இறக்கிருக்காங்களாம். ஓ, ஃபாரின் டான்சர்ஸ். அதுலயும் hundreds and hundreds of foreign dancers னா பாத்துக்கோங்க. சோ அவ்ளோ சாங் சீக்வென்ஸே பாரு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னா. அந்த மாதிரி நிறைய வந்து பின்னாடி டான்சர்ஸ் வச்சு ஆடுறது வந்து இந்த சங்கர் சார் படத்துல தான் நான் நிறைய பாத்திருக்கேன். ஆமா, ரோடு முடியற வரைக்கும் ஆடுவாங்க. வந்து சங்கர் சார் லெவலுக்கு தான் எடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தா நம்ம விஜய் சாரோட பிஆர்ஓ தான் ப்ரொடியூசர். ஓகே, 9ல குரு படம்ல டைரக்ட் பண்ணிருந்தார்ல. ஆமா, வினய் படம். அதுதான். அதுல கூட வினய்க்கு வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு குண்டு பொண்ணு தான் பேரா கொடுத்துருவாங்க. ரைட். அதுல வந்து பிரேம்ஜி இருந்தாரு, லக்ஷ்மி ராய் லக்ஷ்மி இருந்தாங்க. நிறைய பேர் வச்சு அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார்ல. சோ அதை தொடர்ந்து இப்போ இந்த படத்தையும் வந்து இவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாராம். இப்ப பார்த்தா தெரியுது இந்த மூவிக்குள்ள எவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு. நீ வந்து பக்கத்துல எப்பவுமே இந்த மாதிரி ஒரு அறிவாலே பக்கத்துலயே வச்சுக்கணும்னு சொல்றது. ஏன்னா நீ தத்தி மாதிரி ஒண்ணுமே தெரியாம அது விஜய் சாரோட படத்தை பத்தி தெரியாம உட்கார்ந்து இருக்க. என்ன பண்றது, உனக்காக எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கலெக்ட் பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கு.